நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கலர் கிரேடிங் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி ஒரு கலர் கிரேடிங் பத்தி நாம வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் Photoshop 7ல. இப்போ Photoshop CCல ஒரு கலர் கிரேடிங் பத்தி பார்க்க போறோம். இதுல நான் பிக்சர் வச்சிருக்க சாம்பிள் பிக்சர். இந்த படம் எதுல எடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிக்கான் கேமரால D750 அப்படிங்கக்கூடிய கேமரால ஷூட் பண்ண ஒரு படம். படம் கேமரால எடுத்ததுன்னு சொல்றீங்க. ஆனா உங்களுக்கு இந்த படத்துல கான்ட்ராஸ்ட் இல்ல, கலர் இல்ல, படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மந்தமா இருக்கு. என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க, சரிங்களா? இது என்ன ப்ரொஃபைல வச்சு ஷூட் பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபிளாட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன்ல ஷூட் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே அதிகமா இருக்காது. கலரு, கான்ட்ராஸ்ட், டெப்த் எதுவுமே அதிகமா இருக்காது. நாம தான் எடிட்டிங்ல கொண்டு வர மாதிரி இருக்கும். சரி, இப்படி இருக்க படத்தை இப்படி மாத்த போறோம், சரிங்களா? இது ஒரிஜினல் படம். இது பாருங்க எடிட்டிங் பண்ண படம். இந்த ஒரிஜினல்ல கலர் நம்மளுக்கு எதுவுமே இல்லாம இருக்க படத்தை எடிட்டிங்ல எப்படி கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்களேன். எடிட்டிங்ல அந்த ஷார்ப்னஸ் பாருங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு லுக் நல்லா இருக்கு. ஸ்கின் டோன்ஸ் பாருங்க இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு. இது எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த படத்தை நான் என்ன பண்றேன், என்னுடைய போட்டோஷாப்ல நான் ஓபன் பண்ணிக்கிறேன். நான் வந்து சிசில நான் எடிட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு டூப்ளிகேட் Ctrl+J அப்படிங்கிறத கொடுத்து ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றான், ஃபில்டர் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கேமரா ரா ஃபில்டர் அப்படின்ற ஆப்ஷனை ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு படம் கேமரா ரா ஃபில்டர்ல ஓப்பன் ஆயிடுச்சு, சரிங்களா? இப்போ இந்த படத்துல கான்ட்ராஸ்ட், கலர் எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த கர்வ்ஸ் இருக்கு பாருங்களேன். இதுல நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல கீழே பாயிண்ட் கர்வ்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல நீங்க ஃபர்ஸ்ட்ல இந்த கர்வ்ஸ் இருந்தால் இந்த இதுக்கு மாறிக்கிடுங்க, சரிங்களா? பாயிண்ட் கர்வுக்கு இந்த பாயிண்ட் கர்வ்ல கீழே பார்த்தீங்கன்னா என்ன பண்றேன், ஸ்ட்ராங் கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன், சரிங்களா? ஸ்ட்ராங்கா ஒரு கான்ட்ராஸ்ட் அப்ளை பண்றேன். Q அப்படிங்கிறத கிளிக் பண்ணா ஒரிஜினல் எடிட்டிங் அப்படிங்கிறது தெரியும், சரிங்களா? நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். பேசிக் எடுத்துக்கிறேன். இதுல கான்ட்ராஸ்ட் இன்னும் பத்தல, இன்னும் கொஞ்சம் ஏத்திக்கிறேன், சரிங்களா? கான்ட்ராஸ்ட் இப்போ நம்மளுக்கு அழகா பார்த்தீங்கன்னா கிடைச்சிருச்சு. இந்த இப்படி இருக்க பிக்சர் நம்மளுக்கு இப்படி மாறிடுச்சு. இப்போ ஸ்கின் டோன் வேணும், அதுக்கு என்ன பண்ணலாம், லைட்டா இந்த எல்லோ கொஞ்சம் ஏத்திக்கலாம், இந்த கிரீன் லைட்டா ஏத்திக்கலாம், சரிங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நம்மளுக்கு படத்துக்கு ஒரு சின்ன டெப்த் கிடைச்சிருக்கா? அது போக இந்த பிளாக் பாயிண்ட் இருக்கு பாருங்களா, இதை கொஞ்சம் நான் என்ன பண்ணுறேன், நகட்டுறேன் பிளாக் பாயிண்ட்டை, சரிங்களா? பிளாக் பாயிண்ட் கொஞ்சம் நகட்டிக்கிறேன். இந்த ஒயிட் பாயிண்ட்டை லைட்டாக இந்த பக்கம் நகட்டிக்கிறேன், சரிங்களா? இது எல்லாமே உங்கள் படம் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும், சரிங்களா? நான் என்னுடைய படத்தை கண்களால் பார்த்து ஒர்க் பண்ணுறேன். ஸோ அது போக வைப்ரன்ஸ் அப்படின்னு இருக்கிறத லைட்டாக இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கலர் நல்லா பார்த்தீங்கன்னா பாப் ஆகும். ஓகே, ஒரே கிளிக்ல நம்ம ஈஸியாக ஒரு சின்ன கரெக்ஷனை கொண்டு வந்தாச்சு. இது ஒரு சின்ன கரெக்ஷன் தான், இதுக்கு மேலே இன்னும் வேலை இருக்கு. ஓகே, இப்போ எனக்கு இந்த கரெக்ஷன் ஓகே. இப்போ நான் ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்களேன், படத்தை நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். இது ஒரிஜினல், இது எடிட்டிங். தென் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி பிம்பிள்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட் வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் இன்ஸ்டாகிராமில். அது என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ல போயிட்டு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கக்கூடிய இந்த ஃபில்டர் அப்ளை பண்ணுங்க. இதுல ரெட் அப்படிங்கிற சேனலையும் எல்லோங்க சேனலையும் கம்மி பண்ணீங்க அப்படின்னா உங்க ஃபேஸ்ல இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் ரொம்பவே அழகா தெரியும், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், இந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் எடுத்துக்கிறேன். ஜே அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் வரும், சரிங்களா? இதை வச்சுட்டு பிம்பிள்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்றேன், ஒரு பெயிண்ட், சரிங்களா? இந்த நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் எதுக்கு போட்டோம் அப்படின்னா, நம்ம பிக்சர்ல இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் எல்லாமே ரொம்ப கிளியரா நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை போட்டிருக்கோம், சரிங்களா? இது மூலமா நீங்க என்ன பண்ணலாம்னா உங்க பிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியா ரிமூவ் பண்ண முடியும். இப்போ பாருங்க, நான் வந்து இந்த படத்துல இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ, எதெல்லாம் எனக்கு வேணாமோ அதெல்லாம் என்ன பண்றேன், ஒரு கிளிக் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன பண்ணும், ரிமூவ் பண்ணிடும், சரிங்களா? இது ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் நான் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நார்மலா ஒரு பெயிண்ட் பண்ணா போதும். ஒருவேளை உங்களுக்கு பெயிண்ட் பண்ணும்போது வேலை செய்யலை அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா டாப்ல செக் பண்ணுங்க, பிளெண்டிங் மோட் அப்படிங்கிறது மாறி இருந்தால் உங்களுக்கு வேலை செய்யாது, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரஷ் சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ்ஷாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிடுங்க, சரிங்களா? செக் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பரு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகும், சரிங்களா? கொஞ்சம் இந்த பக்கமும் கீழேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு, சரிங்களா? எனக்கு தேவையான அளவு ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பிளாக் அண்ட் ஒயிட் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் பார்த்தீங்களா, அதை நம்ம அந்த லேயரை என்ன பண்ணலாம், அப்படியே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடலாம். எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பாருங்க. இதை அப்படியே பிடிச்சிட்டு வந்து கீழே டெலிட்னு பாருங்களேன், இந்த இடத்துல வச்சுட்டு விட்டோம் அப்படின்னா அழகா டெலிட் ஆகிடும், சரிங்களா? நல்லா பாருங்களேன். இதை கிளிக் பண்ணிட்டு டெலிட் அப்படின்னு கொடுத்தோம்னா இது இருக்கும்.
நம்ம ஒரே இதாக டெலீட் பண்ணுறதுக்கு அதை பிடிச்சி இழுத்துட்டு வந்து இந்த டெலீட்டில் வச்சு விட்டுட்டோம்னா அழகாக டெலீட் ஆகிடும். டெலீட் ஆகிடுச்சிங்களா? ஓகே. இப்போ பாருங்கள், இந்த முதல்ல இருந்த படத்தில் இருக்கிறத விட இப்போ இந்த படத்தில் ரொம்பவே நல்லா இருக்குது. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இந்த மேஜிக் வான் டூல் அப்படிங்கிறத டூல் எடுத்துகிட்டு இந்த ஷேடோ இருக்குது பாருங்களேன், இந்த ஷேடோவில் ஒரு கிளிக் பண்ணுறேன். அது போக ஷிஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணி பிடிச்சிட்டு இந்த கழுத்துக்கு கீழே இருக்க ஷேடோவில் ஒரு கிளிக்கு. இப்போ எனக்கு ஷேடோ பகுதி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மார்க் ஆயிடுச்சு. ஃபெதர் அப்படிங்கிறது என்ன பண்ணுறேன், ஒரு 10 அப்படிங்கிறத கொடுத்துட்டு கர்வ்ஸ் கண்ட்ரோல் எம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வரும். இதில் லைட்டாக ஒரு சின்ன புஷ்அப், லைட்டாக, சரிங்களா, லைட்டாக புஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்கின் டோன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் மாறி இருக்குது. இதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் அப்ளை பண்ணி லைட்டாக ஒரு சின்ன பூஸ்ட் நம்ம பண்ணி விட்டால் போதும். ஸ்கின் டோன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அழகாக பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகிடும். டன். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேஸில் டிஃப்ரெண்ட் இருக்குது. இன்னும் நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து செலெக்ஷன் பண்ணி ஒர்க் பண்ணணும். இந்த உள்ளே இருக்க ஸ்கின் அப்படியே செலக்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா. உள்ளே இருக்க ஸ்கின்னை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். ஹைலைட் ஏரியா செலக்ட் ஆகுது. ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும், சரிங்களா. நார்மலாக கிளிக் பண்ணோம்னா ஒரு கிளிக் தான் ஆகும். திரும்ப ஒரு கிளிக் பண்ணால் இந்த கிளிக் போயிடும், சரிங்களா. நீங்கள் ஷிஃப்ட் இப்போ ஒரு கிளிக் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு கிளிக் பண்ணுறேன்னா இது நம்மளுக்கு ரிமூவ் ஆகும். அப்படி ரிமூவ் ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் ஆகும். இதுக்கு ஃபெதர் ஒரு 20 கொடுத்துட்டு இதுக்கும் லைட்டாக ஒரு சின்ன புஷ்அப், சரிங்களா. ரொம்ப அதிகமாக நம்ம வந்து பண்ணிடக்கூடாது. ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த டோன் நம்மளுக்கு மாறிடும், சரிங்களா. இப்போ எனக்கு ஓரளவு நல்லா இருக்கு. ஒரு லெவல் கண்ட்ரோல் எல் அப்படிங்கிறத கொடுத்து போட்டுட்டு இதில் இந்த ப்ரீசெட்லேயே என்ன பண்ணுறேன், ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இன்க்ரீஸ் கான்ட்ராஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். நல்லா பொறுமையாக பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய ப்ரீசெட்டை அப்ளை பண்ணிட்டேன், சரிங்களா. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ்ஸ் அப்ளை பண்ணி லைட்டாக ஒரு சின்ன பிரைட்னஸ். டன். இப்போ எனக்கு தேவையான கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா கிடச்சிடுச்சு, சரிங்களா. இங்கே பாருங்களேன், இது ஒரிஜினல், இது எடிட்டிங். இதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு ஸ்கின் ஃபைனர் அப்படிங்கிறத அப்ளை பண்ணலாம், சரிங்களா. ஃபில்டர் போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஃபைனர் அப்படிங்கிறத நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்கின் ஃபைனர் என்ன பண்ணுன்னா நம்ம ஸ்கின்னை மட்டுமே ரொம்ப அழகாக நம்மளுக்கு என்ன பண்ணும், ஸ்மூத் பண்ணி கொடுத்துரும். இங்கே பாருங்கள், எனக்கு எந்த அளவுக்கு ஸ்கின்னை ஸ்மூத் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு பாருங்கள். இன்னும் கூட நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். எனக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஸ்கின்னை வந்து வச்சுட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஆகிடுச்சு, சரிங்களா. இது ஒரிஜினல், இது எடிட்டிங். இப்போ பாருங்களேன், ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா எனக்கு கலர் வந்து கிடச்சிடுச்சு, சரிங்களா. இன்னும் இந்த ஹேர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பிளாக் பண்ணோம்னா ஹேரை மட்டும் இந்த மேஜிக் வான் டூல் போட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஃபெதர் ஒரு 20 அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். லைட்டாக இந்த கர்வ்ஸில் லைட்டாக ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், சரிங்களா. இது நார்மலாக பாஸ்போர்ட் பிக்சர் தான் நான் எடுத்தேன், சரிங்களா. ஃப்ளாட் ப்ரொஃபைலில் எடுத்தால் நம்ம எப்படி கலர் கிரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. ஃப்ளாட் ப்ரொஃபைல் எப்படி இருக்குது, ரொம்ப மந்தமாக இருக்குது, எந்த ஒரு கலரும் இல்லை, கான்ட்ராஸ்ட் இல்லை, எதுவுமே இல்லை. இதே பாருங்கள், கலர் கிரேடிங் பண்ணதை பாருங்கள், பெஸ்ட்டாக இருக்குது, சரிங்களா. உங்களுக்கு என்ன ஸ்கின் டோன் வேணுமோ அந்த ஸ்கின் டோனை நீங்கள் ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு வர முடியும், சரிங்களா இதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,